கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள டாஸ்மாக் பாரின் வாசலில் மது போதையில் இருந்த இளைஞர்கள் லாரி ஓட்டுநரை பீர் பாட்டிலால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது மேட்டுப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய கூடுதுறை மலைப்பகுதியைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் மூர்த்தி. இவரும் நேற்று முன்தினம் ஊட்டி சாலையில் இருக்கக்கூடிய மைதானம் அருகில டாஸ்மாக் மது பார்ல மது அருந்திருக்காரு. அதாவது மது அருந்திட்டு டாஸ்மாக் பார்ல இருந்து வெளியே வந்தபோது அங்க இருக்கக்கூடிய மது போதையில இரு இளைஞர்களோடு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இப்போது போதையில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மூர்த்தியை தகாத வார்த்தைகளை பேசி தாக்கியதோடு பீர் பாட்டில் எடுத்து மூர்த்தியின் தலையில் அடித்து உடுத்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க. இந்த தாக்குதல்ல மூர்த்திக்கு தலை மற்றும் காது, மூக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து மூர்த்தி மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திலும் புகார் அளிச்சிருக்காரு. இந்த புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செய்து மேட்டுப்பாளையம் போலீசார் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்காங்க. அந்த ஆய்வுல பாத்தீங்கன்னா மூர்த்தியை தாக்கிய மேட்டுப்பாளையம் கரட்டுமடு பகுதியை சேர்ந்த அஸ்ரப், அதுவும் அப்புறம் பகத்துல்லா அப்படிங்கிற இருவரை கைது செஞ்சு ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.